அனைவருக்கும் வணக்கம். நம்ம மது ஒழிப்பு பத்தி பார்த்துட்டுருக்கோம். இப்போ மது வந்து நம்ம படிப்படியா தாங்க ஒழிக்க முடியும். குடிக்கிறவங்க வந்து உடனே நிப்பாட்ட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நிப்பாட்ட முடியும். இப்போ வந்து சனி, ஞாயிறு மட்டும் கடை திறந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், மீதி நாள்லாம் கடை மூடி இருந்ததுன்னா, கடை இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ வேலைக்கு போறவங்க கூட என்ன பண்றாங்க, குடிச்சுப்புட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்களா வந்து தெளிஞ்சு வந்தா தான். அதுவரைக்கும் வீட்ல என்னாச்சு, ஏதாச்சுன்னு தெரியாது. இப்போ குழந்தைய போய் ஸ்கூல்ல கூட்டு வரணும். பசங்க வந்து இப்போ வீட்ல என்ன நடக்குது, எதனா ஒரு பிரச்சனைனா கூட அவர் கான்டாக்ட் பண்ண முடியாது. இதனால தாங்க ரொம்ப சிக்கல். அது எல்லாமே இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு அபிநயன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் ஏதோ கல்லீரல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபோலலாம் நடக்குது. நேத்திக்கு நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பையன் வந்து 30 வயசு பையன் வேலைக்கு போகாம குடிச்சிட்டு அவங்க அம்மா, அப்பா கிட்ட வந்து பணம் பணம்னு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாப்லயாம். அது அவங்க அம்மா வந்து பணம் குடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவரு குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு வேலைக்கு போகாம. அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு, அவர் கோவமா வந்து வீட்டுக்கு வந்து அந்த பையன அடிச்சு, அந்த பையன் இறந்தே போயிட்டுருக்கான். ஸோ, இப்ப அந்த ஒரு சின்ன இப்போ அவர் ஜெயில்ல போறாரு. அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பாரு. இது வந்து எதனால வருதுங்க? பாவம் அவர் வந்து அவர் வந்து இதுபோல பிரச்சனையால அந்த மனநலம் எல்லாருக்கும் பாதிக்கப்படுதுங்க. ஒருத்தர் குடிக்கிறதால அந்த குடும்பமே சிக்கலாவுது. ஸோ, இத மாத்தணும்னா நம்ம கண்டிப்பா மது ஒழிச்சே ஆவணுங்க. இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, தனியார் தாங்க அந்த மது வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே மக்களுக்கு இன்னல் ஏற்படுத்துற மது வந்து எல்லாம் தனியார் தான் விற்பனை பண்ணியிருந்தாங்க. அத வந்து அரசு வந்து அவங்க எல்லாத்தையும் அகற்றி விட்டு டாஸ்மாக் சொல்லிட்டு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதுதான் இப்ப போயிட்டுருக்கு. ஸோ இன்னல ஏற்படுத்துகிற மக்களுக்கு இன்னலை ஏற்படுத்துகிற மதுவே வந்து அவங்க அரசு ஏற்படுத்தி தரும்போது, இதுபோல கல்வி, மருத்துவம், உணவுத்துறை, நீர்வளத்துறை, போக்குவரத்து துறை நெறைய இருக்குங்க. அது எல்லாத்தையும் அரசு ஏற்படுத்தி குடுத்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு என்பது ஈஸியா உருவாகும். எல்லாருக்கும் அந்த அரசு வேலை வந்து எளிதாகிடும். இப்போ வந்து எட்டாக்கனி போல இருக்குது அரசு வேலை. இது வந்து எல்லாருக்கும் எளிதாயிடும் வேலைவாய்ப்பு. ஒரு குடும்பத்தில 2 பேர் கண்டிப்பா ஒரு 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 பய ஒரு ஆ ஒரு ஆண், ஒரு பெண் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில ஆண், பெண் இருவருக்கும் கண்டிப்பா வேலைவாய்ப்பு குடுக்கலாம். 10க்கு மேற்பட்ட துறைகள் இருக்குங்க. எல்லாருக்கும் அரசு வேலை குடுக்கலாங்க. இது மூலியமா வந்து கந்து வட்டி, அப்புறம் வந்து இந்த இது கூலிப்படை இதெல்லாம் இருக்குங்களா? இதெல்லாம் கூலிப்படைலாம் எதுக்கு போய் செய்றாங்க? அவங்கலாம் கூலிப்படையா மாறுறாங்கன்னா எதுக்கு? பண தேவைக்கு தாங்க. பண பிரச்சனையால தான் கூலிப்படையா மாறுறாங்க. இது எல்லாமே வந்து அரசு வேலை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு வேலை இருந்துச்சுன்னா, இது இது போல பிரச்சனையே வராதுங்க.